சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய நெருங்கிய உறவினர் வீட்டில் இந்த ஒரு விஷயமானது நடக்க உள்ளது. உன்னிடம் மட்டும் நான் சொல்கிறேன், நீ சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள். உன்னுடைய உறவினர் வீட்டில் உன்னை மிக மிக கஷ்டப்படுத்தி உள்ளார்கள். அதாவது நேரடியாக உன்னை எதுவும் சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக உன் குடும்பத்தை பற்றியும் உன்னுடைய வறுமையை பற்றியும் நீ இப்பொழுது இருக்கும் இந்த நிலைமையை பற்றியும் பலவிதமாக அவர்கள் பேசி அதை உன் காதுக்கு வந்து சேரும் பொழுது மிக மிக அதன் மூலமாக நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாய். அதனால் இப்பொழுது எல்லாம் உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதையே நீ நிறுத்திவிட்டாய். தங்கமே, உன்னுடைய மனதை காயப்படுத்தி நீ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ அதை வைத்து கேலியும் கிண்டலும் செய்து பேசி அவன் வீட்டில் உன்னை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசி கிண்டல் செய்தானோ அதற்கு நான் தண்டனையாக அவன் வீட்டில் மிக பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளேன். உன்னிடம் மட்டும் சொல்கிறேன், உன் காதுக்கு செய்தி வரும் பொழுது நீயே நிச்சயமாகவே புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல காயங்களை பட்டுத்தான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி வருகிறாய். ஆனாலும் அதை சிலர் பிடிக்காமல் ஏதேதோ சொல்லி உன் மனதை இன்னுமே காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உன் கண்ணுக்கு நேராகவே பாடத்தை தர வேண்டும் அல்லவா? அதனால் நான் முடிவெடுத்து விட்டேன், நிச்சயமாகவே பாடத்தை கற்பிக்க வேண்டும். எப்படி பேசினார்களோ அதை அவர்களுக்கே திருப்பி தர வேண்டும் என்று. இந்த சாயான நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அமைதியாக இருக்கிறேன் என்று தவறான ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். நான் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்றால் உங்கள் அனைவராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. நான் அப்பேற்பட்டவன். எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன், என் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் என்று. ஆனாலும் சிலர் கேட்காமல் என்னுடைய பிள்ளைகள் மீது மிக மிக தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். தங்கமே, உன்னை யார் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அவன் வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய கஷ்டத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் காதுக்கு வரும் இந்த செய்தி, ஆனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் முன்பே வந்து சொல்லிவிட்டேன். இந்த சாயான நான் எல்லோருக்கும் தீங்கு செய்பவன் அல்ல. அதே சமயம் என்னுடைய பிள்ளைகள் மீது கண் வைத்து அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகள் வைத்து அதன் மூலமாக என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டார்கள் என்றால் நான் அவர்களை விட்டு விட்டு தேட மாட்டேன். அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையை கொடுத்து விட்டுத்தான் நான் அடங்குவேன். நீ என்னுடைய தங்கமான குழந்தை. உன் வாழ்வில் நான் உன்னை உயர வைக்கிறேன். அதனால் மற்றவர்கள் பேசியதை எல்லாம் இந்த நொடி மறந்துவிடு. அவர்கள் பேசியதற்கெல்லாம் தக்க பதிலடி அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இனி நீ பார்க்க போவது புதிதான பூக்கள் பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். உன் வாழ்வில் நீ நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சாலையில் ஒரு புதிதான ஒரு பூவை பார்க்கிறாய். அதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? இந்த பூ என்ன இவ்வளவு அழகாக உள்ளது, இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லையே என்று அதை கிட்ட போய் நீ ரசிப்பாய் அல்லவா? அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே ரசிக்கும் வண்ணம், வியந்து பார்க்கும் வண்ணம் பல மாற்றங்களோ உன் வாழ்வில் ஏற்பட்டு உன் வாழ்க்கையானது புதுப்பிக்க போகிறது. புரிந்து கொள், அனைத்தும் மாறும் நேரம் வந்து விட்டது. அதனால் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் துல்லியமாக கணித்து விட்டேன். கணித்தபடி நடக்கும். உன் வாழ்வில் இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து அடக்கி உட்கார வைத்து விடுவேன். புரிந்து கொள், இந்த சாயா நான் எப்படிப்பட்டவன் என்பதை. தைரியமாக இரு, நிதானமாக இரு. உனக்காக நான் எல்லாவற்றையுமே செய்வேன். ஓம் சாய்ராம்.